கடந்த சில நாட்களாகவே திருமணமாகி 78 நாட்களே ஆன ரித்தன்யா என்கிற அந்த இளம் பெண்ணுடைய தற்கொலை சாவுதான் பெரிய பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அன்றாடம் திருமண வாழ்க்கையிலே நுழைந்து வெளியே சொல்ல முடியாத பலவித காரணங்களினாலே இதை போல தற்கொலைக்கு தள்ளப்படுகிறவர்களும் இனி இந்த நபருடன் சேர்ந்து வாழவே முடியாது, நம்ம மன வாழ்க்கையை தொடரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன முறிவிற்காக போகிற தம்பதியரின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம். அதுக்கு இது ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த பிரச்சனையை ஒட்டி எங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது, திருமண வயதை அடைந்து விட்டார்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, நாங்கள் அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படுகிற ஆணை பெற்றவர்களும் பெண்ணை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் தற்கொலை செய்து இறந்து விட்டார், இன்னொரு நபர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ரொம்பவே பயப்படுறாங்க. அரேஞ்சு மேரேஜ் என்று சொல்லப்படுகிற பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னா, ஏற்கனவே காதலித்து திருமணத்திற்கு தயாராகி அப்படி செய்து கொண்டவர்களும் பல மாதங்களுக்கு பின்பாக இதே மாதிரியான ஒரு முடிவை தேடிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் உடைந்து போகிறது, நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் தான் பலவித பிரச்சனைகள் வருகிறது, காதலித்து திருமணம் செய்து கொண்ட அதுல பிரச்சனைகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் எதிர்பார்த்தாலும் கூட ஆராய்ச்சிகளின் முடிவு அப்படி எதையுமே சொல்லல. சின்ன சின்ன முன்னெடுப்புகளையும் சிறிய காரியங்களிலே ரொம்ப ஜாக்கிரதை உணர்வையும் நம்ம காண்பித்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி உடைந்து போகிற திருமண வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி அதை அழகான ஒரு செழுமையான திருமண வாழ்க்கையாக மாற்றிவிட முடியும். அதை குறித்த கருத்துக்களை தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது திருமணத்திற்கு காத்திருக்கிற நபர்களுக்கு மட்டும் இல்ல, அவர்களை பெற்றவர்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்குமே பயனுள்ள காரியம்தான் இதுல பதிவிடப்படுகிறது. முன் எப்போதும் இல்லாததை விட தற்போதைய காலத்துல பிள்ளைகள் திருமண வாழ்வை எதிர்கொள்வதிலே பெரிய உளவியல் சிக்கல்களையும் உடல் ரீதியான பல பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பது உண்மை. இதற்கு பல காரணங்களை நம்ம சொல்லலாம். அதாவது பழங்காலத்துல எல்லாம் பெண்களை ஆரம்பத்துல இருந்தே அந்த திருமண வாழ்க்கைக்கு தயார் செய்தே வளர்ப்பார்கள். அவர்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும், பெரியவங்கள்ட்ட எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுப்பதற்கு முதியவர்கள் கூட வீட்டில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்து பெண்களுக்கு குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத கூட்டு குடும்பமாக இருந்ததுனாலே அதற்குள்ளேயே அவர்களுக்கான எல்லா பயிற்சிகளும் அங்கேயே கிடைச்சிடும். மட்டும் இல்ல, அவர்கள் குடும்பத்தை எப்படி நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிறதற்கு அவர்களுடைய தம்பி தங்கைகளை அவர்கள் வளர்த்திருப்பார்கள், அவர்களுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய கூட சேர்ந்து வளர்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு இயல்பாகவே குழந்தை வளர்ப்புல இருந்து சமையல்ல இருந்து ஒவ்வொரு காரியத்தையுமே அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கற்றுக் கொடுத்து விடும். அதே மாதிரி அந்த காலத்துல உறவின் முறைகளுக்குள்ள அவர்கள் திருமணத்தை வைத்திருந்தார்கள். அதனால இந்த பெண்ணை குறித்து பையன் வீட்டாருக்கும் பையனை குறித்து பெண் வீட்டாருக்கும் ரொம்ப நல்லாக தெரியும். இந்த பெண்ணுக்கும் பையனுக்குமே ஒருவரை குறித்த ஒருவர் நல்ல அறிமுகம் இருந்ததுனாலே பெரும்பாலான திருமணங்கள் உடைந்து போகாமல் அந்த காலத்திலே காப்பாற்றப்பட்டன. அது மட்டும் இல்ல, பெண்ணிடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பையன் பிரச்சனை செய்தாலோ, பையனிடத்துல ஏதாவது ஒரு குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிரச்சனை செய்தாலோ அவர்களை சரிப்படுத்துவதற்கோ சரியான வழியிலே அவர்களை நடத்துவதற்கோ பெரியவர்களும் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த பெண்ணை அப்படியே கை கழுவி விட்டு அந்த பையன் நழுவி விட முடியாது. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு அவன் பொறுப்பாய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே அன்றைக்கு இருந்தான். அதே போலத்தான் பெண்ணும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பையனை ஈஸியா குறை கூறிவிட முடியாது. அவர்களும் அவர்களுடைய உறவின் முறையார் மற்றவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருந்தார்கள். அதனால பொறுப்புணர்ச்சியோடு கூட அவர்கள் அந்த காலத்திலே குடும்பம் நடத்துவதற்கும் அந்த குடும்பம் உடையாமல் பாதுகாப்பதற்கும் அது ஒரு விதத்திலே பிரயோஜனமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற எந்த கான்செப்டும் கிடையாது. வயோதிபர்கள் யாரும் அவர்களுடைய அறிவுரைகளை தங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு கடத்துகிற அளவிலே வயோதிபர்களை நிறைய பேர் வீட்டிலேயே வைத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இளம் வயதினர் உட்கார்ந்து தங்களுடைய முதிய தலைமுறை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மனநிலையிலும் அவர்கள் இல்லை. சிறிய பெரிய தவறுகளை பொறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுவதும் இல்லை.
அதனால இன்றைய தலைமுறையினர் திருமணத்தில் இணைக்கப்படும் பொழுது இவர்கள் இருவரும் 2 வெவ்வேறு விதமான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் வேறு வேறு விதமான வளர்ப்பு விதங்கள், வேறு வேறு விதமான திறமைகள், வேறு வேறு விதமான விருப்பங்கள், இவைகள் எல்லாமே இருக்கிறது. அதனால இது காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ இவர்களுடைய மன வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்கள் எழும்பலாம். இப்படி இருவேறு நபர்கள் திருமணத்தில் இணைக்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்தை நடத்தி செல்வதிலே, பெரியவர்களிடம் பழகுவதிலே, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அதை கொண்டு பிரச்சனைகள் உருவாகலாம். குடும்ப பின்னணியை வைத்து அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்களோ அதை வைத்து அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் எழும்பலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் சரியாக அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரு, இல்ல சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய குணநலன்களை வைத்து பிரச்சனைகள் உண்டாகலாம். அப்போ திருமணம் என்று வரும்பொழுது பிற்கால வாழ்க்கையிலே அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்து போகிற வரைக்கும் அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டாகும். அதெல்லாம் செட்டில் ஆகிறதற்கு சில பல வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத 2 குடும்பத்தினருமே முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்க முதலிலேயே அவர்களுக்கு விளக்கி தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை எதிர்கொள்வதும் அதை சமாளிப்பதும் அவர்களுக்கு எளிதான காரியமாக இருக்கும். திருமண ஒழுங்குகள் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக் கொடுக்க தற்பொழுது பெரியவர்கள் இல்லை, தற்பொழுது அனுபவஸ்தர்கள் அவ்வளவாக வீடுகளிலே இல்லை. அதனால இந்த காலத்திலே ப்ரீ மரைட்டல் கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகிற திருமண முன் ஆலோசனை மையங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பல சமூக சேவை நிறுவனங்கள் இப்படிப்பட்ட திருமண முன் ஆலோசனை மையங்களை நடத்துகின்றன. சில ரிலீஜியஸ் பேஸ்ட் மத சார்ந்த குழுக்கள் கூட இப்படிப்பட்ட ஆலோசனை மையங்களை வைத்திருக்கின்றன. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காம அவர்களை ஒரு திருமண உறவில் இணைத்து விட்டு அதுக்கப்புறம் வருகிற பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தள்ளிவிடுவதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆலோசனை மையங்கள் பல இடங்களிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆலோசனை இலவசமாக கூறுவது பலர் பயிற்சி பெற்று அதிலே பல வருடங்களாக பல தம்பதியருக்கும் அவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆலோசனை மையங்களை நாடி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலத்துல பையனையும் பெண்ணையும் திருமணத்துல இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதி செய்து திருமணம் வரைக்கும் வருகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. சோ அந்த நேரத்திலே அந்த ஆணையும் பெண்ணையும் இப்படிப்பட்ட ஆலோசனை மையங்களுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும், அதை இவர்கள் எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர்களுக்கு முன் பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னும் திறம்பட தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அது பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஆலோசனை மையங்களிலே எதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஒருத்தருக்கொருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கொள்வது, தொடர்பு படுத்தி கொள்வது, தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னா தன்னுடைய துணைவரிடத்துல அதை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர்களுக்கு முறைப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவர்கள். சில நேரத்துல அவர்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அதை அடுத்தவர்களிடத்திலே சொல்லி விளக்குவதற்கு அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்போ இந்த பெண் எப்படிப்பட்டவர், இந்த ஆண் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பாகவே அவர்கள் உதவி செய்வாங்க. இதை எப்படி நீங்க சொல்லலாம், என்னென்னலாம் காரியங்கள் நடக்கலாம், அதை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி அடுத்தவருக்கு நீங்க தெரியப்படுத்துவீங்க அப்படிங்கிறத அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா பெரும்பாலான மனமுறிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, துணைவருக்கு சரியான தகவலை தெரியப்படுத்தாமலே இவர்கள் இருப்பதுதான், இல்லை தெரியப்படுத்துவதற்கு இவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மனமுறிவுக்கு காரணம். சொல்லுவாங்க 2 பேருக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க, புரியல 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை குறித்த பயிற்சிகள் தான் இங்க எடுக்கிறாங்க. அடுத்ததாக தனியாக அவர்கள் குடும்பம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டாகும். ஸோ அந்த பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி கையாளுவது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எப்படி ஃபேமிலி பட்ஜெட் போடுகிறது, என்ன மாதிரியான செலவினங்களை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளலாம், இவ்வளவுதான் வருமானம் இருக்குது, இதற்குள்ளே எப்படி செலவுகளை கட்டுப்படுத்தலாம், எவ்வளவு நீங்கள் சேமிக்க முடியும், ஒருவேளை முன்கடன் லோன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை எப்படி சமாளிப்பது. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் கற்றுத்தர்றாங்க.
அடுத்ததா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்ய முடியும். ஏன்னு சொன்னா இதற்கு முன்பாக வரைக்கும் இவர்கள் ஒரு தனி மனிதர்கள், தனித்துவமா அவர்களுடைய தேவைகளை மட்டுமே பார்த்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டு இருந்த ஒரு நபர்கள். குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு துணைவரை எப்படி நம்ம பார்த்து கொள்ளணும், ஒரு துணைக்கு எந்த அளவிற்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவாக இருக்கும், எல்லாத்தையும் அவர்கள் வாய்விட்டு சொல்ல முடியாது, வாய்விட்டு கேட்க மாட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்னொருவருடைய தேவை என்ன, அதற்கு நீங்க எப்படி எல்லாம் உதவி செய்யலாம், அன்பை எப்படி பரிமாறிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அதன் மூலமாக அவர் சொல்றாங்க. அதே போல இன்றைக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத டீனேஜ்ல இருந்து பள்ளி பருவத்தில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. அதனால திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதை தனித்தனி நபர்களாக இவர்கள் அங்க போய் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு ஒரு வேலை இதை குறித்த சந்தேகங்கள், வேற ஏதாவது பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இவர்கள் அங்கேயே அதை கிளியர் பண்ணி அதை சரி செய்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல இந்த செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவர்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட பயமின்றி அங்கே உள்ள ஆலோசகரிடத்திலே அதை அவர்கள் தெரிவித்து விளக்கமும் தெளிவும் பெறவும் இது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமையும். அது மட்டும் இல்ல, இவர்களுடைய குடும்ப பின்னணிகளை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு எப்படி ஒரு குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் ஒத்து போக முடியும், இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அந்த குடும்பத்துடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இதை எப்படி நீங்க 2 பேரும் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதற்கும் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். திருமணம்ங்கிறது வெறும் 2 நபர்களுக்கு இடையிலே மட்டும் இல்லை, இங்க குடும்பங்களுக்கு இடையிலே நடக்கிற காரியம். அதனால மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னு சொன்னா கூடுதலாக அங்கே உள்ள மற்ற உறவினர்களையும் எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும், அவர்களோட ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா இல்ல அவர்களோட கூட உள்ள உங்களுடைய உறவுகளை எப்படி நீங்க மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதற்கும் ஆலோசனைகள் உண்டு. அதே போல தனி மனித ஒழுக்கங்கள், தனி மனித எதிர்பார்ப்புகள், அதை வைத்தும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவர்கள். அவர்களுக்குன்னு வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்க வேல்யூ பண்ணுகிறது, மதிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாவை நான் ரொம்ப மதிக்கிறேன், அவங்களும் வந்து மதிச்சாதான் எனக்கு வந்து பிடிக்கும், அவங்க மரியாதை கொடுக்கணும், அவங்க அன்பு செலுத்தணும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு அதிகம் செலவு செய்கிறது, வீண் செலவு செய்கிற நபர்களை பிடிக்காது, எங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் வந்து ஒரு சிலருக்கு இதுதான் எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி தனி மனித விருப்பங்களை வைத்தோம் எந்த விதத்திலே நீங்க இவர்களை அனுசரித்து போனால் நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆலோசனை வழங்குவாங்க. அதே போல ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற மதத்துல இருந்து திருமணத்திலே இணைக்கப்படுவார்களா இருக்கும். ஸோ அதை ஒட்டி அவர்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், அதை ஒட்டி அவர்களுக்கு எழும்பக்கூடிய பலவிதமான காரியங்களையும் அங்கே அவங்க டிஸ்கஸ் பண்ணி இதுவும் பிற்காலத்திலே வரக்கூடும், இதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதற்கும் அங்கே ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக உங்களுடைய கடமைகளை நீங்கள் எப்படி ஆற்ற முடியும். இதுவரைக்கும் நீங்க ஒரு தனி பெண்மணி, தனி ஒரு ஆண். ஆனா இனிமே நீங்க வந்து ஒரு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஆக போகிறவர்கள், அதற்குரிய உங்களுடைய ரோல், அதற்குரிய உங்களுடைய கடமைகளை நீங்க எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதையும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வேலைகளையே வேற யாராவது தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. பொண்ணு வந்து இப்போ 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருக்கும். எழுந்திரிச்சோடனே அவ தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு காலேஜுக்கு போயிடுவா, தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இனி அப்படி இருக்க முடியாது. நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 4-5 பேருக்கு சமைக்கிறவர்களாக இருக்கணும், அவர்களை பார்த்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது கடமைகளை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ப முதல்ல அவங்களுடைய தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கணும், அதற்கு ஏற்ப நீங்க உங்களை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அதே போல ஒரு ஆண் அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு எல்லாமே எடுத்து நீங்க கைகளிலே கொண்டு போய் கொடுத்தாதான் அவர் போகிற மாதிரியான வளர்ப்பாக இருக்கும். ஆனா ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக அவர் ஆக போகிறார் அப்படின்னு சொன்னா தன் இணையோடு இணைந்து அவர் எப்படி அந்த குடும்பத்தை அவர் நடத்தி செல்லணும், எப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு அவர் உறுதுணையாக இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மனைவிக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆலோசனைகள், அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். அப்புறம் முடிவுகள் வீடுகள்ல நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதற்குமான ஆலோசனைகளும் அங்க தருவார்கள். அதாவது இதுவரைக்கும்
அந்த ஆண்மகன் வந்து தனியாக எந்த முடிவையும் எடுத்திருக்க மாட்டார். அவருடைய அம்மா அப்பா அவங்க தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அவர்கள் சொல்வதைத்தான் இவர் கேட்டு நடந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த பிற்பாடு எல்லாத்திற்கும் நீங்க அம்மா அப்பாவையே சார்ந்து அப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பின்பாக நீங்க உருவாக்கின ஒரு புது குடும்பத்திலே விரிசல் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லாம ஒரு ஆண்மகன் எப்படி நீங்க உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கணும், எதுலெல்லாம் நீங்க வந்து பெரியவர்கள் இடத்துல ஆலோசனை கேட்கலாம், எதுலெல்லாம் ஆலோசனை கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான காரியங்களும் அங்க சொல்லி தருவாங்க. அதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவிலே பிரச்சனைகள் சில பல காலங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறத 2 குடும்பங்களுமே புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு இதை பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலோ பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலோ விலைக்கு சொல்வதற்கு இன்றைக்கு நேரமும் இல்லை, அவங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய மனநிலையும் அவர்களுக்கு இருக்காது. அதே போல ஒருவேளை பிள்ளைகளுடைய மனதிலே வேறு ஏதேதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெளிப்படையாக பெற்றோர்களிடம் அவர்கள் பேசி அதை கிளியர் பண்ணவே மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஆலோசனை மையங்களை அணுகி அவர்களுக்கு கண்டிப்பா அந்த பயிற்சிகளை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவர்கள் பிற்காலத்துல இணைந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், இதை இணைந்து எப்படி நம்ம சரி செய்ய முடியும், ஒரு வேலை நமக்கு கையை மீறி போச்சு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா யாரை நம்ம அணுகி நம்மளுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு அதை சரி செய்வதற்கான முன்முயற்சிகளை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறதுல அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. இத பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் செய்கிறதற்கு முன் வந்தாங்க அப்படின்னு சொன்னா 100% மனமுறிவை நம்ம தடுத்துடலாம், 100% இது மாதிரி தற்கொலை சாவுகளை நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஆனா பெரும்பாலான எண்ணிக்கை குறைவதற்கு இது காரணமாக கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் யாரு, எப்படி அணுகலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி உங்களுடைய இடத்திற்கு அருகிலே உங்களுடைய மாவட்டத்திலே யார் இப்படி திருமண முன் ஆலோசனை மையத்தை நடத்துறாங்க, திருமண முன் ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில சமூக சேவை நிறுவனங்கள் ஃப்ரீயா இலவச திருமண முன் ஆலோசனை மையங்களை நடத்துகின்றன. ஸோ அதை அணுகியும் நீங்க ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள சொன்ன காரணங்களிலே ஒன்று பிசிக்கல் டார்ச்சர், அதாவது கணவனும் மனைவியும் இணைந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது உடலுறவின் பொழுது அவர்களுக்கு பல சிக்கல்கள் 2 பேருக்குமே ஏற்படலாம். அதில் பெண்களுக்கு மிக அதிகமாக உண்டாகிறது அப்படிங்கிறது உண்மை. அதாவது பிறப்புறுப்பில் வீக்கம், அரிப்பு, வலி, அதுல இருந்து இரத்தப்போக்கு உண்டாகலாம், சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல், சிறுநீரக தொற்று. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு உண்டாவது உண்டு. ஆனா இது எதுவுமே நார்மல் தான், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா உங்க உடம்புலே உண்டாகிற வலியோ வேதனையோ இல்ல வேறு ஏதோ சில மாற்றங்களோ நார்மல் கிடையாது. எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும், தலை குளிச்சா சரியா போயிடும், குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் கணக்காக அந்த பெண்கள் வேதனைப்படும்படியாக விட்டுறாதீங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சொன்னா உடனடியாக நீங்க மருத்துவரை அணுகுகிறீர்களோ அப்படியே இவர்கள் சொல்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சின்னதோ பெரியதோ, உடனடியாக நீங்க மருத்துவ உதவியை நாடியே ஆகணும். உங்க உடம்பு நார்மலா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து எந்த ஒரு அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியாது, நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வலியோ வேதனையோ வேற எந்த ஒரு காரியமோ உங்களுக்கு வெளிப்படையாக தெரியவே தெரியாது. ஆனா உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்கவே முடியாத அளவிற்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக நீங்க ஒரு மருத்துவரை அணுகி அதற்கு உரிய சிகிச்சையை நீங்க மேற்கொள்ளத்தான் வேண்டும். அதை விட்டுட்டு இது வந்து நார்மலான ஒரு ப்ராசஸ் தான், இதுல இப்படி எல்லாம் நடக்கும், இது கொஞ்ச நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை ஆற போட்டீங்க அப்படின்னு சொன்னா உடல் உபாதை இன்னும் அதிகமாகி அவர்களுக்கு தாங்கவே முடியாத மனநிலைக்கும் ஒரு உடல்நிலைக்கும் அவர்களை கொண்டு போய் தள்ளிடும். சிறியதோ பெரியதோ பெண்ணோ ஆணோ எப்படிப்பட்ட உடல் உபாதைகளை அவர்கள் கூறும் பொழுது உடனடியாக அவர்களை மருத்துவரிடத்திலே கூட்டிட்டு போய், முக்கியமாக டிஜிஓ என்று நம்ம அழைக்கிறோம் இல்லையா, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர், அவர்களிடத்திலே அவர்களை காண்பித்து அதற்கு உரிய சிகிச்சையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பெண் தொடர்ந்து இப்படிப்பட்ட உடல் ரீதியான சிக்கல்களிலே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவரே சிறப்பான ஆலோசனையை வழங்கி அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க.
இந்த மகப்பேறு மருத்துவர்கள் எல்லாம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் எப்பவுமே இருப்பாங்க. அப்படி இல்லையா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே கர்ப்பிணி பெண்களை பார்க்க வெள்ளி செவ்வாய் இந்த நாட்களிலே அங்க வருவாங்க. சோ அவர்களை அணுகி நீங்க உங்களுக்கான ஆலோசனைகளை அங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். இல்ல எனக்கு மருத்துவரை போய் பார்க்கிற அளவிற்கு அவ்வளவு தூரம் நான் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையங்கள்ல செவிலியர்கள் எந்த நேரமுமே இருப்பாங்க. சோ அவர்களிடத்துல நீங்கள் அணுகி கூட அடுத்து என்ன செய்ய முடியும், நான் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கறத அவர்களிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோ இதனால எந்த விதமான உடல் உபாதையை அவர்கள் சொன்னாலும் சரி, உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான உரிய சிகிச்சையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 90% மேலான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக அவர்கள் சொன்னது மென்டல் டார்ச்சர். மன ரீதியாக அவர்கள் பலவிதத்திலும் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இயல்பு தான். ஏன்னு சொன்னால் ஒரு பெண் தான் ஏற்கனவே அறிந்து தெரிந்து வளர்ந்த ஒரு இடத்துல இருந்து புதுதாக ஒரு இடத்திற்கு போகிறாங்க. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் புதிது, அங்கே உள்ள ஆட்கள் புதியவர்கள். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலே முதலாவதாக அவர்கள் அங்கே ஒட்டி அங்கேயே வேறு ஒன்றை வளருவதற்கு இன்னும் சில பல காலங்கள் பிடிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இவர்கள் மன ரீதியாக பயந்திருப்பாங்க, பதட்டப்படுவாங்க. அங்க உள்ள காரியங்களை அவங்களை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். மன ரீதியான ஒரு அழுத்தம் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். பெரும்பாலும் அவங்க பேச மாட்டாங்க, வெளிப்படையாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர்களால வெளியில சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி அவர்கள் புரிந்து கொள்வதற்கே அது முடியாத ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்துல அவர்களிடத்துல நம்ம கேட்டாலும் அவர்களிடத்துல இருந்து சரியான பதில் நம்ம வாங்க முடியாது. அப்போ அவர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவர்களை சரியான மருத்துவ ஆலோசனைக்கு தான் நம்ம கூட்டிட்டு போகணுமே ஒழிய நம்மளே அதை சரி பண்ணிடலாம், நம்மளே அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இல்லை வீட்டு நண்பர்களை, குடும்ப நண்பர்களை, பெரியவர்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பல பேர் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு மனநல ஆலோசகர்கிட்ட போகணும், நமக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, இல்லை நமக்கு வேற ஏதாவது மூளை குழம்பி போச்சா, நல்லா இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் எதற்காக மருத்துவர் இடத்துல காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது இந்த டிப்ரெஷன் அல்லது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியம் நார்மலா எல்லாருக்குமே வரக்கூடியது. அதாவது திடீர்னு வீட்டுல ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ அந்த இறப்பை சந்தித்த நபர்கள் மன அழுத்தத்துல இருப்பாங்க. அதே போல ஏதாவது ஒரு தீராத வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. அப்ப அப்படி வியாதி வந்த ஒரு நபர் அல்லது வியாதி வந்த ஒரு நபரை பராமரிக்கக்கூடிய குடும்ப நபர்கள் கூட அப்படிப்பட்ட மன அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். திடீர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொருளாதாரத்திலே தோல்வி, நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அப்படி இல்லைன்னா வேலை போயிடுச்சு. ஸோ அது மாதிரியான கண்டிஷன்ல கூட அவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையிலே அப்படி இல்லைன்னா திருமண முறிவு அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அல்லது குழந்தைகளை இட்டு பிரச்சனைகள் வருகிறது, இல்ல குழந்தைகளுக்கே மன அழுத்தம் வரலாம். ஸோ இந்த மாதிரியான என்ன மாதிரியான காரணங்களாகவும் இருக்கலாம். திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து, அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தத்திலே இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சில நபர்கள்லாம் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இது என்னோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைங்க, இது இந்த டாக்டர் அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும், இல்லை ஏதோ ஒரு ஆலோசகர், அந்த ஆலோசகர்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்றதுனால என் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்குரிய மூலம் அதை சரி செய்யாம அந்த பிரச்சனை தீரப்போகிறது கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காம, உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை பாதிக்காதபடிக்கு நீங்க எப்படி அதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியும் அப்படிங்கிற பயிற்சிகளை அவர்கள் உங்களுக்கு தருவாங்க. நிறைய நேரம் நம்மளே ஆலோசனை கொடுக்க முனைகிறதுனாலே அந்த பிரச்சனையை இன்னும் சிக்கலுக்குள்ளதான் கொண்டு போகிறோம். ஏன்னு சொன்னா ஒரு பெற்றோர் ஒரே ஒரு தரம் திருமணம் செய்து அந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை போலவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருக்க போகிறது இல்லை. ஒரு திருமண வாழ்க்கையை எதிர்கொண்ட ஒரு பெற்றோர் இன்னொரு திருமண வாழ்க்கையிலே நுழைந்திருக்கிற ஒரு நபர்களுக்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கறதற்கு தகுதியான நபர்கள் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கையை தான் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆலோசகர்கள் என்பவர்கள் இதை போல் நிறைய அவர்கள் படிக்கிறாங்க, அவர்கள் பிராக்டிக்கலா
பார்க்குறாங்க. அவர்கள் பலருக்கும் ஆலோசனை சொல்லி வருகிறதுனால, அவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவங்க பார்த்துட்டு வருகிறதுனால அவங்க இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அதே போல அந்த மூலம் அல்லது அந்த காசு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறது. ஆனா அதை எந்தெந்த விதத்துலலாம் நீங்க நேரிட்டு சந்திக்க முடியும், அதை வச்சுட்டே நீங்க எப்படி உங்களுடைய லைஃபை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில தான் இப்படி நடந்து போச்சு, எனக்கு தான் இந்த மாதிரியான கஷ்டம், உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. ஏன்னா நமக்கு வீடை தவிர நம்ம சுற்றுப்புறத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனா இந்த மாதிரியான ஆலோசனை மையங்களுக்கு நீங்க போகும் பொழுது அவர்கள் உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டு உங்களை மாதிரியே வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாம உங்களை மாதிரியே பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இல்லை உங்களை காட்டிலும் அதிகம் பாதிக்கப்பட்ட பல நபர்களை அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக அவங்க எடுத்து காண்பிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஓ, இதை போல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது நமக்கு மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு அசாதாரணமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்லை இதை தாண்டி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே உங்களுக்கு இன்னும் வாழணும், இன்னும் அவங்கள போல நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரியான மன அழுத்தத்தை வெளியில அவங்க காண்பிச்சுக்காம இருக்கலாம். எப்படிப்பட்ட அழுத்தம் அப்படின்னு சொன்னா, உயிரையே போக்கிக் கொள்கிற அளவிற்கு அழுத்தம் இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நல்லா இருந்த மாதிரி இருந்தது, தைரியமா இருந்தாங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே எங்களுக்கெல்லாம் வெளியில தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய சில வார்த்தைகள், சில உடல் மொழிகள், அவர்களுடைய செய்கைகள், இவைகளின் மூலமாக நீங்க ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கள் மிக தீவிரமான மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு உடனடியாக நம்ம மருத்துவ சிகிச்சை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத. நிறைய நேரம் சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, நிறைய அழுவாங்க. அதாவது இது எல்லாமே தங்களுக்கு அன்புக்குரியவர்கள் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையிலே அவர்கள் இதெல்லாம் செய்யலாம். ஆனா நீங்க கண்காணிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிதாக அவர்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா மட்டும்தான் அவர்கள் செய்வாங்க. ஏன்னா மற்ற நேரம் எல்லாமே கம்ப்ளீட்டா எங்கேயோ அவங்களுடைய மனசு இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. எழுந்திரிக்க சொல்லணும், பல்லு விளக்க சொல்லணும், குளிக்க சொல்லணும், சாப்பிட சொல்லணும், ட்ரெஸ் மாற்ற சொல்லணும், ஏன் இப்படி இருக்க தலை சீவு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும், அதாவது அன்றாடம் நம்ம இயல்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே சொல்லி சொல்லி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவர்கள் மிக தீவிரமான மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு இதுலையுமே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க, அதாவது விருப்பு இருக்கிறதாகவே காட்ட மாட்டாங்க. அவர்களுக்கு பிடித்த நீங்க விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா கூட அது இப்போல்லாம் அது எரிச்சல் உள்ளதாக, ஏதாவது ஒரு டிவி ஷோவோ ஒரு காமெடியோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை இது பண்ணா கூட இவர்கள் இதுக்கு முன்பாக அதை ரொம்ப ஆர்வமாக அதை பார்த்து அதுதான் தனக்கு லைஃப், அது இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு அவங்க முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னாலும் அதை அவங்க சட்டை செய்யவே மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராமா இருக்கலாம், அல்லது சாப்பாட்டு விஷயம் அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு உணவு பண்டமோ மற்ற காரியங்களோ இருந்தா கூட அவர்கள் அதை சட்டை செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு தீவிர மன அழுத்தத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி இப்படி தற்கொலை அவர்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த மனிதனும் விருப்பப்பட்டு அதை செய்கிறது இல்லை. மெடிக்கல் ஃபீல்டில் அதை சொல்லுவாங்க, இட்ஸ் எ க்ரை ஃபார் ஹெல்ப். எனக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி நான் மேலே வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கடைசி நிமிட எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஸோ அப்போ அவர்களுடைய வாயில இருந்து வருகிற வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொஞ்சம் அந்த சூசைடல் நோட்ஸ் எல்லாம் அதுலேயே வந்துடும். நீ இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், யாருக்காக நான் அந்த உலகத்துல இருக்கணும், பூமிக்கு பாரமா இருக்கிறேன், நான் இருக்கிறதுனால எங்க குடும்பத்துக்கெல்லாம் கஷ்டம், எங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், என் லைஃபே தோல்வி ஆயிடுச்சு, இனி இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் சிந்தனையும் இல்லாதபடிக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர்களிடத்துல இருந்து அப்பப்போ நீங்க வருகிறதை நீங்க பார்க்கலாம். அதாவது நான் ஒன்றும் லாய்க்கு இல்லை, நான் இருந்து இன்னும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அவர்களிடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க கவனமா நோட் பண்ணிக்கணும். இது அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான மனநிலையில இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி. ஏன்னா இந்த மாதிரியான தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி தான் இதுவே ஒழிய
மற்றபடி அவர்கள் வெளியில சில நேரம் சிரிச்சு பேசலாம், தைரியமாக இருக்கிறது மாதிரியான வேஷம் போடலாம். ஸோ இதெல்லாம் மாஸ்க்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது உள்ள மன அழுத்தம் இருக்கு, ஆனா வெளியில மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற ஒரு மனநிலையை அவர்கள் வெளியில காட்டிக்கொள்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கண்டுபிடித்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிறத நீங்க உணரணும். அவர்கள் ஏதாவது ஒரு மனநல மருத்துவரிடத்திலே அவர்களை கூட்டிட்டு போய் சிகிச்சைக்கு கண்டிப்பாக உட்படுத்தணும். ஒரு சில நேரத்துல எல்லாம் ஆரம்ப காலத்திலே இவர்கள் தூங்குவதற்கும் இவர்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்பதற்கும் அவர்கள் அதற்குரிய மருந்துகளை கொடுத்து தான் அதை அவங்க சரி பண்ண முடியும். அந்த மாதிரியான நேரங்களிலே நீங்க அவங்க கூடவே இருக்கணும். அவர்களை எங்கேயுமே தனியாக விடக்கூடாது. அதே மாதிரி தற்கொலை செய்யக்கூடிய உபகரணங்கள் எதையுமே அவர்களுக்கு நீங்க கைக்கு அகப்படாம தான் வச்சிருக்கணும். அந்த நபரை எந்த நேரத்திலும் தனியாக நீங்க விட்டுறவே கூடாது. ஒருவர் மாற்றி ஒருவர் அவரை கூடவே 24 மணி நேரமும் அவரை கண்காணித்து கொண்டு இருக்கணும். ஆனா இதற்கெல்லாம் மேல நான் சொன்ன மாதிரி உடனடியாக அவர்களுக்கு மனநல மருத்துவருடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவை. அவர்கள் மூலமாக அவங்க அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர முடியும். மனநல ஆலோசகர்களும் மனநல மருத்துவர்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு அருகில யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதற்கு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நீங்க தெரிந்து கொள்ளலாம். இலவசமாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் மனநல ஆலோசகர் இருக்காங்க. அவங்கள நீங்க புறநோயாளியாகவோ அல்லதுன்னா உள்நோயாளியாக நீங்க தங்கி சிகிச்சை பெறவோ வசதிகள் உண்டு. அதற்கு மேல சில சமூக சேவை அமைப்புகளும் கூட இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் இலவசமாக மக்களுக்கு வழங்குகின்றன. நான் உங்களுக்கு அருகில என்ன மாதிரியான வசதிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்க அதன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது நீங்க யாரையுமே நீங்க அணுக முடியல, நீங்க மனநல ஆலோசகரை எல்லாம் போய் பார்க்க முடியலன்னா கூட உங்க உள்ளூர்ல ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும், ஏதாவது அங்க உள்ள ஒரு டாக்டரை நீங்க தாராளமாக போய் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க, நாங்க என்ன செய்யலாம் அடுத்து அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை நீங்க அங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லைங்க. இந்த உலகத்துல நிறைய பேரு பல நேரம் வியாதியோட போராடுறாங்க. அவங்க உடல் ஊனமுற்றவர்கள் மாதிரி பாலின வேறுபாட்டால பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இது மாதிரி நிறைய பலதரப்பட்ட ஜனங்கள் இன்னுமே இந்த உலகத்துல வாழ்கிறதற்காக போராடி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளா ஒரு விஷயத்தை மிக பெரிதாக பூதாகாரமாக கற்பனை செய்து கொண்டு அதற்காக கடவுள் கொடுத்த ஒரு உயிரை நம்ம விடணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கத்தின் மூலமாக கிரண் அப்படிங்கிற ஒரு மனநல ஆலோசனை ஹெல்ப்லைன் அதை அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. திரையில தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது 24 மணி நேரமும் செயல்படுகிறது, 7 நாளும். அப்படின்னா ஒரு நிமிடம் கூட இடைவெளி இல்லாதபடிக்கு இவர்கள் நீங்க எந்த நேரம் வேணாலும் அழைக்கலாம். ராத்திரியோ பகலோ நடுராத்திரியோ எந்த நேரம் வேணாலும் நீங்க அழைக்கலாம். அவர்கள் கிட்டத்தட்ட 13 மொழிகளிலே உங்களுக்கு ஆலோசனை வழங்க காத்திருக்கிறாங்க. ஹிந்தி, அசாமீஸ், தமிழ், மராத்தி, தெலுங்கு, மலையாளம், ஒரியா, குஜராத்தி, பஞ்சாபி, கன்னடா, பெங்காலி, உருது, அப்புறம் ஆங்கிலம். ஸோ இப்படிப்பட்ட 13 மொழிகளிலே உங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இலவசமான ஆலோசனை இது அரசாங்கத்தின் மூலமாக இந்த ஹெல்ப்லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் தற்கொலை எண்ணம் அடிக்கடி தோன்றுகிறவர்களும் இல்லை உங்களுடைய வீடுகளில் அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக நீங்க தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற 104 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ எண்ணிற்கு நீங்க கூப்பிட்டு அங்க ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஸ்னேகா சூசைடல் பிரிவென்ஷன் சென்டர் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் மூலமாகவும் பலரும் தற்கொலையிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அருகிலேயே உங்களுடைய மாவட்டங்களிலேயே இப்படிப்பட்ட மையங்கள் செயல்படக்கூடும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அவைகளுடைய உதவியை கூட நாடலாம். ஸோ முதலாவதாக இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கண்டறிவது மிக மிக அவசியம். அவர்களை எப்போதும் தனியா விட்டுறாதீங்க. அவர்களுக்கு சரியான மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை. நம்ம ஒரு சமூகமா இணைந்துதான் இப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்து கொள்ள முடியும். அதனால நம்ம ஒவ்வொருவருக்குமே விழிப்புணர்வு அவசியம், அதை செயல்படுத்துகிறதும் அவசியம். நன்றி.